போங்க மேடம், வண்டியில் ஏறுங்க. அண்ணே, வண்டி கிளம்பிடுச்சு. வண்டி நம்பர் 6988. வண்டி உள்ளதான் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் வண்டி வந்துடும். பிச்சைக்கார இன்டிமேஷன் கொடுத்து இம்மா நேரம் ஆகுது, இன்னும் ஜீப்பை காணோம். ஒருவேளை ரூட்டை மாற்றிட்டாங்களா என்னமோ? இந்த ரூட்டை விட்டா வேற எந்த ரூட்டும் கிடையாதுண்ணா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்பா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. பிரசாத, நம்ம ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டுலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், போகும்போது எதிரில் வந்துட்டாங்கண்ணா அப்படியே மடிக்கு கடத்து தூக்கிட்டு போடலாம். சரி சரி, ஏற போகலாம். அதோ ஜீப் அங்கே தான் நிற்குது. காரை மெதுவாக விடு. ஏய் வாங்கடா, போலீஸ்காரங்களை யாரும் அடிச்சு போட்டு போயிருக்காங்களா? சீக்கிரம் வாங்கடா. ஏய், என்னடா இருக்கும்? இவங்களை அச்சு போட்டு நாம் உஷார் பண்ண வந்த பாட்டியை வேற எவனை உஷார் பண்ணிட்டு போயிடாம மச்சான். கரெக்டா சொன்னேன். இங்க இருந்தா நமக்கு தான் ரிஸ்க். கிளம்பிடலாம். என்ன மச்சான் சொல்ற? ஆமா ஆமா, வந்துருங்க. நில்லுங்கடா. ஏய் நில்லுங்கடா. நில்லுங்கடா. ஏய் அவன புடியா. ஏய் யாரா நீங்க? சொல்லுங்கடா. டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடுறீங்களா? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், நாங்களே இப்போ தான் சார் வந்தோம். அப்ப ஏன்டா எங்களை பார்த்தோன்னு உங்க ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான்? சார் அவனுக்கு ரொம்ப பயந்து சுபாங்க சார். ஏய் ஒழுங்கா நில்லுடா. டேய் எதுக்குடா எங்களை பார்த்து ஓடுன? இங்க பாரு, மரியாதையை உண்மையை ஒத்துக்க. உன் கூட்டாளிங்களாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அங்க என்னடா பாக்குற? சொல்றா. சார் சார் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். தாமிரபரணி தான் கடத்த வந்தோம். கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்தியா? ஏத்தியா? யோ யோ கான்ஸ்டபிள் தண்ணி கொண்டு வாயா. சார் கொண்டு வாயா. தண்ணி தெளியா? யோ அவன் வண்டியில ஏத்தியா? தண்ணி தெளி. சார் எந்திரிங்க. ஹலோ சார் எந்திரிங்க சார். எங்க இங்க உட்காந்துட்டு இருக்க? வா வந்து ஹால்ல உட்காரு. எதுக்கு? உங்க அம்மாக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணுமா? அக்கா இங்க பாரு ஜீவா, உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். அதோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு உங்க அம்மா கிட்ட வந்து பேசு கொஞ்சம் சொல்லிட்டு இருந்த, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அக்கா அவங்க உனக்கும் அம்மா தான்க்கா. வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி அம்மாவே வேண்டாம். நித்திலா, மாமா ஊசூர்ல இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நித்தி, நித்திலா, நித்தி, ஜீவா, நித்திலா எங்க? உள்ள இருக்கா, கோவமா இருக்கா. கோவமா? என்னாச்சு? அதான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, இன்னைக்கு அம்மா ஜெயில இருந்து ஒரு நாள் வீட்டுல தங்கறதுக்காக வராங்கன்னு. ஆமா. அதான் கோவம். அவங்க என் அம்மாவே இல்ல, அது இதுன்னு புலம்பிட்டு இருக்கா. நித்தி, உனக்காக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த விஷயமும் முக்கியம் இல்ல. நித்தி, இந்த விஷயம் உனக்கு கண்டிப்பா முக்கியம் தான். ஐயோ செல்வா, ஏன் என்ன இப்படி பாடப்படுத்துறீங்க? என்னை விட்டு போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நித்திலா, இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீ கேட்டனா கண்டிப்பா நீ போக சொல்ல மாட்டேன். என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லி தொலைங்க. இத்தனை நாளா உன் மனசு உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு விடை கிடைச்சிருக்கு.
சக்தினை ஜெயில பார்க்க போனப்போ நித்திலா கிட்ட நீ கௌரியா இருந்தப்போ நான் உங்ககிட்ட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டேன்னு வெக்கமெல்லாம் போய் சொன்னியா? உண்மை தெரிஞ்சிருச்சா? உண்மை தெரிஞ்சிருச்சா? ஆனா கௌரி நம்ப மாட்டாள. நம்ப மாட்டாள. என்ன பண்ணுவீங்க? டேய், ஏண்டா ஏண்டா அந்த பொண்ணை போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னா தானே என் கௌரி எனக்கு திரும்ப கிடைப்பா? டேய், நீ சொன்ன போயால அவன் எவ்வளவு வேதனை பண்றான்னு உனக்கு தெரியுமாடா? படட்டும், படட்டும்டா, படட்டும், வேதனை படட்டும். வேதனை பட்டாதான் அவன் ஒன்ன விட்டு பிரிஞ்சு போவா. கேட்டியாக்கா? நாங்க அந்த விஷயம் பொய்ன்னு சொன்னப்ப நீ நம்ப மாட்டேன்னு சொன்னல, கேளு. இன்னைக்கு சக்தி வாயாலே அந்த உண்மையில வெளியே வந்துருச்சு பத்தியா? என்னால இதையும் நம்ப முடியல. பந்தம் பந்தம்